ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக, டெலிவரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த குட் ஃப்ரைடே நல்ல நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, இப்ப பொதுவா எல்லா சபைகளிலும் பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகப்பட்டது. நன்மையும் கிருபையும் சத்தியத்தினாலே நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார், இப்படிதான் பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை விசேஷமாய் காணப்பட்டது. பொதுவாக ரத்தத்திலே 2 காரியங்கள் உண்டு. 2 காரியங்களை சொல்லலாம். ஒன்று, ரத்தத்தில் ஆர்பிசி என்றால் ரெட் பிளட் செல்ஸ் அல்லது ரெட் பிளட் கவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டாவது WBC அப்படின்னு சொல்லும் போது ஒயிட் பிளட் செல்ஸ் அல்லது ஒயிட் பிளட் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம்னா, ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சிகப்பு உயிர் அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லும் போது WBC சொல்லும் போது வெள்ளை உயிரணுக்கள். நன்றாக கவனிங்க. முதலாவது, நான் RBC என்று சொல்லக்கூடிய சிகப்பு இரத்த அணுக்களை குறித்து, அந்த இரத்த அணுக்கள் என்ன செய்யும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு உற்பத்தி எப்படி செய்து சொல்றதை குறித்து நான் பேச போவேன். பாருங்க, அந்த சிகப்பு உயிரணுக்கள் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது உற்பத்தி செய்யப்படுகிற கூடிய தன்மை உடையதாய் இருக்கிறது. அதாவது சரீரத்தில் நாடி, நரம்பு, தசை, மூட்டு, எலும்பு இவை எல்லாவற்றையும் அது அடையாமல் செயல்பட, அதாவது எந்த ஒரு காரியங்களும் அது அடைந்து போகாதபடிக்கு அந்த சிகப்பு உயிரணுக்கள் அது செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் RBC சொல்லுவாங்க. ஓய்வின்றி, அதாவது நரம்பை பலவீனப்படுத்தாதபடிக்கு, நரம்பு, தசை நார்கள் இது எல்லாமே பலவீன அடையாதபடிக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸ் என்னக்கூடிய ரத்தத்தின் சிகப்பணுக்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். 24 hours ஓடிக்கொண்டே இருக்கும். ரத்தம் ஓட்டை இருந்தால் மட்டுமே தான், அந்த ரத்தம் ஓட்டை இருந்தால் மட்டுமே அந்த நாடி நரம்புகள் உயிரடையதாய் காணப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்கிறதை காணப்பட்டிருக்கும். அது போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மையும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து இந்த ரத்தம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. எடுத்து வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பாருங்க, அந்த ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற தன்மை காணப்படுகிறது. அதான் சொல்லுவாங்க, நம்முடைய ரத்தம் சுத்தமா இருந்தா உடல் சுத்தமாக சொல்லுவாங்க. அதே போல சொல்லுவாங்க, குடல் சுத்தமா இருந்தால் ரத்தம் சுத்தமாக சொல்லுவாங்க. ஏன்? அப்போ குடல் சுத்தமா இருக்கிறதுனால ரத்தம் சுத்தமாக்கப்படுகிறது. ரத்தம் சுத்தமா இருந்தா சரீரம் முழுசும், உடல் முழுதும் சுத்தமாய் காணப்படும். அதனாலதான் அவன் சொல்றாரு, ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிற காணப்படுகிறது. அதே மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அந்த ரத்தமாகப்பட்டது நியாயப்பிரமாணத்தின் முறை பிரகாரமாகவே நம்மை சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால்தான் யோவான் 1:7 சொல்லியிருக்க பிரகாரமாய் ஒரு வார்த்தை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாளில் உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, சிகப்பான பாவமான சரி, மஞ்சள் நிறைந்த பாவமான சரி, வெள்ளை நிறைந்த, அதனால் பாவத்தில் மஞ்சள் சிகப்பு பச்சை இல்லை, அதனோட ரகசியங்கள் உண்டு. அந்த எப்பேற்பட்ட பாவமான சரி, அந்த பாவங்கள் முழுவதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். முதல்ல இந்த சிவப்பு உயிரணுக்கள் எப்படி நம்முடைய சரீரத்திற்கு நாடி நரம்பு தசைகளை எப்படி அவைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும் இறங்கி அது ஓடிக்கொண்டே நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அதனால்தான் ஆவுடைய ரத்தம் வெளியேற பெற்றதை காணப்படும். மனுஷனுடைய ரத்தம் அல்ல, மிருகத்துடைய ரத்தம் அல்ல, ஆவுடைய ரத்தம் வெளியேறப்பட்டது, மாசற்றது, உண்மை உள்ளது, விசேஷமாய் பரிசுத்தம் உள்ளது. இன்னும் சொல்ல போனா உண்மையான வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம். அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் தான் பாவியான மனுஷனுடைய ரத்தத்தில் கலப்பதற்காகத்தான் அவர் கலந்தார். அது எப்படிங்க இயேசு ரத்தம் என்னோட ரத்தத்தில் கலக்கணும்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தமாய் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது அந்த ரத்தமாகப்பட்டது நம்முடைய ரத்தத்திலே கலக்கும். அவருடைய சரீரமாகப்பட்டது நம்முடைய சரீரத்தை கலக்கும் போது நம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்முடைய நாடி நரம்பு தசைகளை அது பரிசுத்தப்படுத்துவதை காணப்படுகிறது. இது ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் செய்யக்கூடிய ஒரு செயலாய் காணப்படுகிறது. ரெண்டாவது ஒரு காரியமாக இரண்டாவது பாயிண்டா சொல்றேன். WBC சொல்லும் போது வெள்ளை அணுக்கள், வெள்ளை உயிரணுக்கள். இந்த வெள்ளை உயிரணுக்கள் என்ன செய்யுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமே காணப்படுது. அதனால்தான் யாராவது நோஞ்சான மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டு WBC இதை செக் பண்ணிட்டு வாங்க சொல்லுவாங்க. ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கீங்களே, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகுது, போய் செக் பண்ணிட்டு வாங்கினவங்க. அவங்க போய் செக் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகுது. அதனால தான் அவங்க சீக்கிரமாக நோய் அட்டாக் பண்ணுது அல்லது வியாதி உங்களை அட்டாக் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்? நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் அவருடைய சரீரத்தில் காணப்படவில்லை. இது எப்படி பிரிக்கலாம் சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை அணுக்கள் பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு பலவீனத்தின் நோயும் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. அதனால்தான் ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லி அதுக்கு பெயர் எடுக்கப்பட்டது. பாருங்க, இந்த ரத்தம் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறோம். அந்த ரத்தத்துக்கு மறுபெயர் நோய் எதிர்ப்பு சக்தியின் அர்த்தமாம். அது மட்டுமல்ல, அந்த சரீரத்தில் WBC கம்மியா இருந்தாவே நோய் எதிர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த சரீரத்தில் WBC சொல்லக்கூடிய ஒயிட் செல்ஸ் கம்மியா இருந்தாவே வியாதிகள் தொற்று நோய்கள் பற்றிக்கொள்ள முடியும். அதே போலத்தான் நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தம் இல்லாவிட்டால், தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்து இந்த பரிசுத்தம் அடையாவிட்டால் பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள், பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் சரீரத்தை தாக்க ஆரம்பிக்கும். ஈஸியா உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். இந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய வேலை என்ன தெரியுமா? எங்கெங்கெல்லாம் இந்த ரத்தத்துல வியாதிகள் எதிர்க்கக்கூடிய வியாதி நோய்களின் கிருமிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை போய் இந்த வெள்ளை உயிரணுக்கள் தாக்க ஆரம்பிக்கும், எதிர்த்து போராடும். இந்த எதிர்த்து போராட்டம் அடைஞ்சி, இது என்னுடைய சரீரம், இந்த சரீரத்துல வியாதியின் கிருமி இருக்கிற உனக்கு இந்த சரீரத்தை ஆளுகை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை, இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி, உதாரணத்துக்கு ஒரு ஜுரத்தின் கிருமிகள் இருக்கும்போது, ஒரு வைரஸ் இருக்கும்போது, அந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அந்த வெள்ளை அணுக்களுக்கு இருக்குது. அந்த வெள்ளை அணுக்கள் செய்யற காரியம் அந்த வைரஸை அடிச்சு நிமித்தி அதை ஒண்ணுமில்லாம ஆக்கி துரத்தி அடிச்சிடும். ஏன் தெரியுமா? அது வெள்ளை அணுக்கள் உயிர் வாழக்கூடிய சரீரமா இருக்கிறது. எந்த அளவுக்கு வெள்ளை அணுக்கள் அதிகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு நோயை சரீரத்தை கிட்ட சேர்க்காது. ஆமே, உண்மைதானே? அது போலதான் ஒரு மனுஷனுக்கே இப்படி இருக்குமே சொன்னால், ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு, கிறிஸ்துவுக்குள் வளர்கிற சரீரத்துக்கு எப்படிப்பட்ட வெள்ளை அணுக்கள் இருக்கு தெரியுமா? வெள்ளை அணுக்கள் என்றால் அது பரிசுத்தத்துக்கு வருது. அந்த பரிசுத்தம் இருக்கும்போது ஒரு பாவங்கள் உன்னை நெருங்க முடியாது. ஒரு வைரஸ் என்கிற ஒரு பலவீனங்கள் கூட நெருங்க முடியாது. பிசாசுடைய வியாதியின் காரியங்கள், பிசாசுடைய பலவீனங்கள், போராட்டங்கள், தந்திரங்கள் எதுவும் உன்னை நெருங்க முடியாது. அதுக்கு பேர் தான் அது உள்ளிருந்து போராடும்.
இந்த ஒயிட் செல்ஸ் சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த ரத்தத்தில் இருக்கிற பசுத்தம் உனக்குள்ள இருந்து போராட்டத்தை தொடங்கும். ஒரு பலவீனத்தை உள்ள சேர்க்காது, ஒரு வியாதி உள்ள சேர்க்காது, ஒரு நோயை உள்ள சேர்க்காது. சரீரத்திலும் சரி, ஆவிக்குரிய ஜீவித்திலும் சரி, ஆத்மாவிலும் சரி, ஆவியிலும் சரி, ஒரு பலவீனத்தை உள்ள சேர்க்காது. இது நாங்க வாழ்கிற ஏரியா. இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானது, இந்த ஆத்மா ஆண்டவருக்கு சொந்தமானது, இந்த ஆவி ஆண்டவருக்கு சொந்தமானது. அதனால இதுக்குள்ள இருக்க ஒரு வழி இல்லை, வெளியே போன்னு சொல்லி பிசாசுடைய வியாதிகளை, நோய்களை, அவன் கொண்டு வருகிற பலவீனங்களை, அவன் கொண்டு வருகிற பாவங்களை, அவன் கொண்டு வருகிற சாபங்களை இந்த பரிசுத்தம் எதிர்த்து போராடும். ஹல்லேலூயா. எதிர்த்து போராடுகிற போராட்டத்துல தான் விசேஷமா அது போராட முக்கியம். ஆனா நீங்க பரிசுத்தம் ஆவீங்க, நீங்க பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தம் ஆவீங்க. காரணம் அது போராடுகிறது நிமித்தம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால தான் சொல்லுவார் அவரு. எருமையா புஸ்தகம் 33:3 சொல்லப்படும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பான். எப்படி வர வைப்பாரு? இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய WBC என்று சொல்லக்கூடிய அவருடைய பசுத்தம், அந்த பசுத்தத்தை நிமித்தமே அவர் வர வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஒரு வசனம் சொல்ற, எடுத்து வாசிங்க. எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையேன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இன்னும் ஜெபத்துல, இன்னும் நீங்க வேத வாசிப்புல, இன்னும் நீங்க பரிசுத்தத்துல முன்னேறி வரலையே. அதை எப்படி WBC சொல்லக்கூடிய அந்த வெள்ள உயிரணுக்கள் போராடுகிறதோ, ஒரு கிருமியை உள்ள சேர்க்காது, ஒரு வியாதியின் கிருமியை சேர்க்காது, ஒரு நோயின் கிருமியை சேர்க்காது. அதால முடிஞ்சளவுக்கு போராடும். அது போலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த WBC சொல்லக்கூடிய அவருடைய பரிசுத்தமாகப்பட்டது உனக்குள்ள வந்துச்சுன்னா சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் எதிர்த்து போராட வைக்கும். அதனால தான் அவன் சொல்லுவாரு, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய இது எதிர்த்து நிற்கும் போது வியாதியின் கிருமிகள் விலகி வரும். அது ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும், ஜுரம் சுகமாகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஏன்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் கூடிய கொடுக்கக்கூடிய அந்த தன்மையாகப்பட்டது மாத்திரை இருக்குல்ல, அந்த மாத்திரையில அதை முறிக்கிற தன்மை இருக்குது. அதனால தான் அது கூட சேர்ந்து இந்த மாத்திரையின் தன்மை அதே போலதான் உன்னுடைய பரிசுத்தோடு கூட சேர்ந்து ஆவியானவர் போராடுவார், அல்லது ஆவியானவர் கூட சேர்ந்து உன்னுடைய பரிசுத்தம் போராடணும். அது போராட்டமா இருக்கும்போது தான் நீ பரிசுத்தமான முடியும், மகிமை அடைந்து பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான் பிரதர், உண்மை. இது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற டாக்டர்ஸுங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நர்ஸுங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த லேப் டெக்னீஷியன்களுக்கு நல்லா தெரியும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். இதை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஒரு ரத்தத்துல பரிசுத்தமும் உண்டு, அந்த ஒரு ரத்தத்துல RBCயும் உண்டு, சிகப்பணுக்களும் உண்டு, வெள்ளணுக்களும் உண்டு. அது போலதான் உன்னுடைய ஜீவிதத்துல பாவங்களையும் சுத்திகரிக்கணும், பிசாசின் பொல்லாத சேனைகளின் காரியங்களுக்கும் எதிர்த்து போராடணும். அதான் சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து சொல்லும்போது ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷனால மட்டும்தான், ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர மனுஷ ரத்தம் பிசாசை ஜெயிக்க முடியாது. அதனால என் அன்பான சகோதர சகோதரிகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. வசனம் சொல்லுங்க பாப்போம். ரோமர் 5:21 வாசிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாருங்களேன், பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது. எப்படி
பாவம் மரணத்தை ஆண்டு கொள்கிறதோ அது போல. இதே ரெண்டை பிரித்து பாருங்க. அந்த ரெட் பிளட் செல்ஸுக்காக ஈக்குவலா பிரித்து பாருங்க. ரெண்டாவது, நீதி நித்திய ஜீவனை ஆண்டு கொள்ளுது. உங்களுடைய நீதி நித்திய ஜீவனை ஆண்டு கொள்ளணும். ஆதாமுடைய மரணம் பாவத்தை, ஆதாமுடைய பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நித்திய ஜீவனை ஆண்டு கொண்டது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நம்முடைய சரீரத்தில் அவர் என்ன எப்படி அதே போல அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாக்கப்பட்டது. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தை உங்களுக்காக மாம்சமாய் மாறி உங்கள் கையில வந்திருக்கிறது. அந்த வந்திருக்கிற வார்த்தையை ஒரு நாளும் இதை நான் கேட்ட வார்த்தை தானே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி இவர் இப்பதான் இப்படிதான் பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நோக்கி வருகிற வார்த்தைக்கு கனப்படுங்க. அந்த வார்த்தை விசேஷமானது. ஒருவேளை நீங்க உங்களுடைய சரீரத்தில் பிளட் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கலாம், ஒருவேளை ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கலாம், அதே போலதான் ஒருவேளை பசுத்தத்தில் கம்மியா இருக்கலாம், ஒருவேளை வேத வாசிப்புல கம்மியா இருக்கலாம், ஜெபத்துல கம்மியா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா ஒருவேளை நீங்க பலவீனத்தில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் மரணத்தை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. காரணம், நீங்கள் சாவறதுக்காக பிறந்தவங்க இல்லை, நீங்கள் வாழறதுக்காக பிறந்தீங்க. ஏன் தெரியுமா? அவர் அதான் சொல்றாரு, நீதினாலே நித்திய ஜீவனை ஆண்டு கொள்ளும். நீங்க நீதியா இருந்து பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் சொல்லுங்க. வார்த்தைக்கு அறிக்கையிடுங்க. அறிக்கையிடும் போது பாவம் அல்ல, மரணம் அல்ல, எதுவும் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. பலவீனங்களும் ஆண்டு கொள்ள முடியாது. பலவீனத்தை பார்த்து கடுகு ஜெபிங்க. பலவீனமே, நீ என்னை ஆண்டு கொள்வதற்காக இந்த சரீரம் படைக்கப்படலை, இந்த சரீரம் சிருஷ்டிக்கப்படலை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரம். எனக்குள்ளாக நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் உன்னை எதிர்க்கும் அப்படி சொல்லி விசுவாசமா ஜெபித்து பாருங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிற பிதாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டபடியால் நமக்கு கோடான நன்றிகளை செலுத்துகிறேன். அப்பா, சொன்ன வார்த்தை முறை தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கடன் செல்லும்போது அவருடைய வாழ்க்கையை விசேஷமான பரிசுத்தத்தையும் ஜீவித்தையும் கட்டளிடுகிறாங்க. விசேஷமாய் அவர்களை கர்த்தாவே பலவீனங்கள், நோய்கள், சாபங்கள் ஒன்றும் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் சொன்ன வார்த்தைப்படியே வார்த்தையின் வசனங்கள் அவரை சுத்திகரிப்பதாக. விசேஷமாய் மரணம் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, இந்த வியாதிகள் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, பலவீனங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சரீரங்களை விட்டு பலவீனங்கள், வியாதிகள் மறைவதாக. பூரண சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மேல் பூர்ண சுகத்தையும் அபிஷேகத்தை கட்டாளுகிற இயேசுவின் நாமத்தினாலே, சுகத்தையும் ஆரோக்கியத்தை கட்டாளுகிற இயேசுவின் நாமத்தினாலே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவர்களை குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும்படியாக கட்டாளுகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதாக, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதாக, அந்த குடும்பத்திலே ஆண்டு கொண்டுகிற எல்லாவித சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தாப்புறப்படுகிறேன். பூர்ண சுகத்தினால பலத்தின ஆரோக்கியத்தினால நிரப்புகிறாக. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசிரியங்க. எல்லாவித காரியம் கத்தப்படும். சகல துதிக நமக்கும் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.